இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 4 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா டெய்டரா காரா கிட்ட மாட்டியிருப்பான். டெய்டரா அவனோட எக்ஸ்ப்ளோஷன்ஸை யூஸ் பண்ணுவான் அந்த கிளேவை. இதை நோட் பண்ண காரா அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவன் ஒரு பறவை மாதிரி ஒரு கிளேவை செஞ்சு வச்சுருப்பான் இல்லையா, ஸோ அதுலேயே எஸ்கேப் ஆவான். அவனை சேஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல மொத்த வேலையாகவுமே இருக்கும் காராவுக்கு. எப்படிப்பட்ட அட்டாக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலும் டெய்டரா எஸ்கேப் ஆகிட்டே தான் இருப்பான். காரா அவனோட சேண்டை மேனிப்புலேட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். சில சாண்ட் ஷினோபிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. இன்னும் கொஞ்சம் தான்ட்டு கையை பார்ப்பான் டெய்டரா. காரா அட்டாக் பண்ணுறது நிறுத்திருக்கவே மாட்டான். அதுலேருந்து டாச் பண்ணிகிட்டே தான் இருப்பான் டெய்டரா. காராவை பார்த்துட்டு டெய்டரா பரவாயில்ல நல்லா தான் சண்டை போடுறான் அப்படின்பா. இதுக்கப்புறமா காரா அவனோட சேண்டை யூஸ் பண்ணியே டெய்டரா கிட்ட போவான். சரியான ஜிஞ்சூரிக்கு தான் அப்படின்ட்டு கையை பார்த்துட்டே இருப்பான் டெய்டரா. நான் தான் இன்ட்ரோடரா இருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு டெய்டரா காரா கிட்ட கேட்கும் போது இப்படிப்பட்ட பறவை டெசர்ட்லேயே இல்லடா அப்படின்பா. அது சரி அப்படின்பா டெய்டரா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஜின்சூரிக்கி ஆஃப் த சாண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காராவை பார்த்துட்டு டெய்டரா பரவாயில்ல நல்லா தான் சண்டை போடுறான் அப்படின்பா. இதுக்கப்புறமா காரா அவனோட சேண்டை யூஸ் பண்ணியே டெய்டரா கிட்ட போவான். சரியான ஜின்சூரிக்கு தான் அப்படின்ட்டு கையை பார்த்துட்டே இருப்பான் டெய்டரா. நான் தான் இன்ட்ரோடரா இருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு டெய்டரா காரா கிட்ட கேட்கும் போது இப்படிப்பட்ட பறவை டெசர்ட்லேயே இல்லடா அப்படின்பா. அது சரி அப்படின்பா டெய்டரா. அப்பளையே பயங்கரமான சவுண்ட் கேட்டுச்சு. நீங்களே என்னடா பண்றீங்கன்ட்டு ஸ்கைல கார்ட் பண்றவங்கள பாக்குறக்கு வருவான் நோ ஷினோபி. பார்த்து அவங்க தலை வெடிச்சு செத்து கிடப்பாங்க. இந்த இடத்துல காசேகாகவே இறங்கி சண்டை போடுறாங்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆவான். காங்க்ரோ கிட்ட இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா யூரா கண்டிப்பா வில்லேஜோட செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணிக்கணும்ல அப்படின்பா. யூராவை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லவும் அவனுக்கே லிட்டரலா சந்தேகமாகும். சசோரி டெய்டரா எப்படி அந்த இடத்தவே சர்க்கஸ் ஆக்கி இருப்பான். யூரா நீங்க நிக்காத, அப்புறம் விஷயங்கள் காம்ப்ளிகேட் ஆயிரும், அதனால நீ கிளம்புன்னு தாட்டி விட்டு எனக்கு வெயிட் பண்றதே பிடிக்காது அப்படின்பான். காங்க்ரோ காசேகாகே ஆஃபீஸ் போய் பார்ப்பான். காரா எங்க தான் போய் தொலைஞ்சான்ட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷினோபி வந்து அவரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லவும் விண்டோஸ்ல பார்ப்பான். இந்த ஒரு ஃபைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கைல நடக்கும். இது எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டெய்டரா ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்றதுங்க ஆக்ஷனே மொத்தமா ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்பா. இருந்தாலுமே உன்னை தேடுற கவலைங்கிறது இப்போ எனக்கு இல்லை அப்படின்ட்டு ஸ்கோப் யூஸ் பண்ணி பார்ப்பான். காரா ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணவுமே ரொம்பவுமே ஷாக் ஆவான். கீழே இருந்து ஏகப்பட்ட சாண்ட்ஸ் வரும். இவனுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ட்டு டெய்டரா கடுப்பாவான். சீன் நருட்டோ கிட்ட ஜம்ப் ஆகும். தலைவன் கக்காஷி வச்ச அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் கொடுப்பான். சக்குரா அட்டாக் பண்ண போகும்போது பிடிச்சிருவாரு. தலைவர் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு ஒரு கிக் பண்ணிட்டு இது நருட்டோவோட ஷேடோ க்ளோன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு தானே அப்படின்பாரு. மேல இருந்து ஒரிஜினல் சக்குரா அட்டாக் பண்றதுக்கு வருவா. லைட்டா பட்டாங்க கூட முடிஞ்சன்ட்டு எஸ்கேப் ஆவாரு. கக்காஷியை எஸ்கேப் ஆகிறக்கே விடாம ரவுண்டு கட்டுவாங்க சக்குரா அண்ட் நருட்டோ ரெண்டு பேருமே. இதுக்கப்புறமா கக்காஷி ஷினோபி பேட்டில் ஸ்கில் பார்ட் 3 நிஞ்சுட்ஸு அப்படின்பாரு. இந்த பாயிண்ட்ல தலைவனோட அந்த சீல் ஃபார்மேஷன்ங்கிறதே செம்ம ஸ்பீடா இருக்கும். சக்குரா நருட்டோ ரெண்டு பேருமே வாய் பிளந்துருவாங்க. தலைவன் ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ்ட்ல ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆவாங்க. கக்காஷி சென்சை எங்கேன்னு நருட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது கிரவுண்ட்ல இருந்து வந்து காலை பிடிச்சிட்டு ஹெட் ஸ்டைல் ஹெட் ஹண்டர் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவாரு. கக்காஷி வெளியே வந்து பார்த்தா அதுவுமே ஒரு குளோனா இருக்கும். நருட்டோ அண்ட் சக்குரா திரும்ப அட்டாக் பண்றதுக்கு வரும்போது கக்காஷி அவரோட சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் மிசைல் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவாரு. ஆக்சுவலா இந்த ஒரு ஜுட்ஸுல விழுந்த அட்டாக்குங்கிற இம்பாக்டே பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாவே வாட்டரா இருக்கும். நருட்டோ அண்ட் சக்குரா எப்படியே மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இருந்தாலுமே தொடர்ந்தும் எப்படி ஹெட் ஸ்டைலு ஃபயர் ஸ்டைலு வாட்டர் ஸ்டைல்னு இப்படி பண்ண முடியும் அப்படின்னு நருட்டோ கேட்பான். சக்குரா சும்மாவா காப்பி நிஞ்சான்னு கூப்பிடுவாங்க, இப்பதான் புரியுது அப்படின்பா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜிராயா இது ரொம்பவுமே இழுவையா போகும் போல அப்படின்பாரு. விடியற வரைக்குமே நேரம் இருக்கு, பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்பாங்க சொன்னாடி. காரா ஃபைட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கே பாத்தீங்கன்னா காங்க்ரோ அப்புறம் சில ஷினோபிஸ் வந்திருப்பாங்க. காரா அப்படின்பா. ஆக்சுவலா டெய்டராவை காரா சேஸ் பண்ற சீன்ல வெறித்தனமா இருக்கும். அந்த ஷுகாக்கு ஹேண்ட்ஸே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். டெய்டரா அவன் கிளேவை யூஸ் பண்ணிட்டு நேரம் வந்துருச்சு அப்படின்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரியான பறவைய 3 சின்னதா இருக்கும் கையில வச்சிருப்பான். காரா அவனோட அந்த ஷுகாக்கு ஹேண்ட்ஸை வச்சு அட்டாக் பண்ணும் போதும் கூட பாத்தீங்கன்னா ஈஸியா டாச் பண்ணிட்டே தான் இருப்பான். உண்மையான ஷோவே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்பான் டெய்டரா. அவன் கையில இருக்க கிளேஸ் எல்லாம் தூக்கி போடுவான். அங்கங்க வெடிக்கும். காரா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவன் மேலதான் ஃபுல் ஃபோக்கஸையும் வச்சிருப்பான். திரும்ப டெய்டரா அட்டாக் பண்ணுவான். ஆக்சுவலா அதை வந்து காராவோட ஷுகாக்கு ஹேண்ட்ஸ்னால கேட்ச் பண்ண முடியாது, அது வெடிக்கும். இவன் வெடிக்க வைக்காத ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு, அதே மாதிரி அவன் அதை கைட் பண்றான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் காரா. டெய்டரா திரும்ப அட்டாக் பண்றதுக்கு அந்த கிளே பேக்குள்ள கைவிடுவான். நருட்டோ அண்ட் சக்குரா பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. ஷரிங்கான்கள் சாதாரணமா என்ன அப்படின்பா சக்குரா. ஆமா அப்படின்பா நருட்டோ. கக்காஷியோட சீல் ஃபார்மேஷனை பார்க்கவும் முடியல, அந்த ஜுட்ஸு எப்படி நடக்குதுன்னு தெரியலங்கிற அளவுக்கு ஸ்பீடா நடக்குது அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல தலைவனோட அந்த சீல் ஃபார்மேஷன் வேகத்தையும்
ஃபயர் ஸ்டைல் பண்ணது அப்புறம் வாட்டர் ஸ்டைல் பண்ணது இது எல்லாத்தையுமே காட்டுவாங்க. சக்குரா பெல்ஸ் கிடைக்கணும்னா ப்ரே பண்ண மட்டும் பத்தாது, கக்காஷி சென்சோயோட கைகளை கட்டணும் அப்படின்பா. கக்காஷி சென்சே ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஷிகமாருவை விட ஸ்மார்ட்டான ஆளு, கீபாவை விட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல பெட்டரா இருப்பாரு, அவரோட ஷரிங்கான் சாஸ்கேவோட விட பெட்டரா இருக்கும், தாய் ஜுட்சுல புஷிப்ரோவை விட பெட்டரா இருப்பாரு, அதுன்னு மட்டும் இல்லாம அவர்கிட்ட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்பா நருட்டோ. இருந்தாலுமே கக்காஷி சென்சேக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, அதை திங்க் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சதெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்பா சக்குரா. வீக்னஸ் அப்படின்ட்டு நருட்டோ திங்க் பண்ணுவான். கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்பா. சக்குரா பயங்கர ஷாக் ஆவா. கக்காஷி ஒரு ட்ரீ கடியில் உட்காந்துட்டு இருப்பாரு. என்னோட ஷரிங்கானை இந்த அளவுக்கு யூஸ் பண்ண வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலுமே விடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்க டூல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாரு. ஷுரிகன்ஸ் குணாயிலாம் இருக்கு அப்படின்ட்டு புக்கை தொட்டிருப்பார் போல. இல்ல அதுக்கு இப்ப நேரம் இல்ல, முதல் மாதிரி இப்ப இல்ல, நம்மளால படிச்சுட்டே எல்லாம் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாரு. இருந்தாலுமே கக்காஷிக்கு அந்த புக்கை படிக்கணுங்கிற கியூரியஸ் வந்து குறைஞ்சிருக்காது. அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான கியூரியஸ்ல இருக்கு, நான் அதை படிச்சே ஆகணுங்கிற மாதிரி இருப்பாரு. மேக் அவுட் டாக்டிக்ஸை என்னால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, படிச்சே ஆகணும் அப்படின்பாரு. நருட்டோ வீக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது என்னன்ட்டு சக்குரா கேப்பா. தலையும் ஒரு மாதிரி வினோதமா சிரிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி கக்காஷி சென்சே நடந்துகிட்ட விதத்தை பத்தி திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும் அப்படின்பா. விளையாடாம சொல்லு நருட்டோ அப்படின்பா. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையாமே நீ கிரேட் நருட்டோ, அவரோட வீக்னஸ் இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இந்த ஒரு விஷயத்த பண்ணோம்னா அவர் ஷரிங்கான் யூஸ் பண்ணாம பாத்துக்கலாம் அப்படின்பா சக்குரா. நமக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்பா நருட்டோ. சக்குரா சிரிச்சுக்கிட்டே, உண்மையாலுமே நீ நம்பர் 1 மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் நக்கிள் ஹெட் நிஞ்சா தான்டா நருட்டோ அப்படின்பா. கக்காஷி இவங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்க, அடுத்த அட்டாக் என்ன மாதிரி வைப்பாங்களோ அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் சக்குரா 2 பேருமே அட்டாக் பண்றதுக்கு தயாராவாங்க. சாண்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. காரா அண்ட் டெய்டரா ஃபைட்டே பாத்தீங்கன்னா வெறித்தனமா போயிட்டு இருக்கும். டெய்டரா திரும்ப அவனோட கிளேவை யூஸ் பண்ணி 2 பறவை கிரியேட் பண்ணுவான். இந்த தடவை இது ரொம்பவுமே ஸ்பீடா வரப்போகுது அப்படின்பா. ஆக்சுவலா இது காரா கிட்ட பக்கத்தால கொண்டு வச்சு வெடிக்க வைக்கிறது தான் பிளானே. பாத்தீங்கன்னா டெய்டரா சொன்ன மாதிரியே பயங்கர ஸ்பீடா போகும். காரானால பெருசா ஹேண்டில் பண்ண முடியாது, அவன் பக்கத்தால போய் பயங்கரமா வெடிக்கும். இதெல்லாம் பார்த்த காங்குரோ காரான்னு கத்துவான். பயங்கர புகையா இருக்கும். லீஃப்ல காட்டுவாங்க கக்காஷி அவங்க வந்துட்டாங்க போல இருக்குன்ட்டு எந்திரிப்பாரு. ஒரு ஆந்த ஒரு எளிய விரட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நருட்டோ அண்ட் சக்குரா பாத்தீங்கன்னா கக்காஷியை அட்டாக் பண்றதுக்கு போவாங்க. கக்காஷி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க போல இருக்கே, நேருக்கு நேரம் மோதிர மாதிரி வரீங்க அப்படின்பாரு. இப்ப பண்ணு நருட்டோ அப்படின்பா சக்குரா. சரி அப்படின்ட்டு கக்காஷி சென்சே மேக் அவுட் டாக்டிக்ஸோட கடைசியில அப்படிங்கும் போதே ஷாக் ஆவாரு. மெயின் கேரக்டருக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்பா. யாருக்கா இருந்தாலுமே ஒரு சீரீஸை இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அதை ஸ்பாயில் பண்ற மாதிரி எவனாவது ஒருத்தன் வருவான் இல்லையா, அந்த ஒரு சம்பவம் தான் இங்க நடக்கும். ஸ்பாயில் பண்ணிடாத நருட்டோன்ட்டு காதை பொத்துவாரு. ஷரிங்கான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கக்காஷினால ஈஸியாவே நருட்டோவோட லிப்பை ரீட் பண்ண முடியும். அவனோட சவுண்ட்ஸ் கேட்கலினாலும் எனக்கு இது புரியுது அப்படின்ட்டு கண்ணை பொத்துவாரு. கக்காஷி கண்ணை திறந்து பார்க்கும்போது நருட்டோ அண்ட் சக்குரா 2 பேருமே அந்த பெல் எடுத்திருப்பாங்க. கக்காஷிக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கும். நருட்டோ அண்ட் சக்குரா 2 பேருமே செம எக்ஸைட்மெண்டோட இருப்பாங்க. கக்காஷி தலையில கை வச்சுட்டு 2 பேர்த்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுவாரு. 3 பேருமே சிரிப்பாங்க. எப்படியோ ஒண்ணு இந்த டெஸ்ட்ல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிருவாங்க. சாண்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா அந்த புகையெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் காரா இதுக்கு முன்னாடி நருட்டோவை காப்பாத்துறதுக்கு வந்து ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, ஒரு டோமாய் கிரியேட் பண்ணி, அதே விஷயத்த யூஸ் பண்ணி தான் இங்க இவன் தப்பிச்சிருப்பான். இதை பார்த்த டெய்டரா எதை பாதுகாக்கிறதுக்கு முட்டையோடு இருக்கோ அது மாதிரிதான் இதெல்லாம் அப்படின்பா. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு முட்டையோட ஓடு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாவே உடைச்சு பாத்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த டோமெல்லாம் உடைக்கிறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பான் டெய்டரா. காராவோட தேடை இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கும். டெய்டரா இருந்தாலுமே இது இன்கிரெடிபிளா இருக்கு, மொத்தமா வெடிச்சதையும் ஸ்டாப் பண்ணிருக்கான்ல அப்படின்பா. சிரிச்சுட்டு இருப்பான். அந்த பாயிண்ட்ல அவனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஷுகாக்குவோட ஆர்ம்ஸ் வரும். இருக்கலே ரொம்ப பெருசா இருக்கும். காரா சாண்ட் பிரசன் அப்படின்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.